அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே சகர் நேரத்தில் சகர் நேர நிகழ்ச்சியாக நபிகளாரும் இறைவனும் கற்றுத்தரக்கூடிய துவாக்களை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் வெளியூரிலோ அல்லது பயணத்திலோ நாம் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டிய பிரார்த்தனைகள் என்று சில பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அந்த துவாவைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். பல்வேறு வேலை நிமித்தமாக, நம்மளுடைய குடும்ப விஷயங்களாக வெளியூர்களில் தங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகிற பொழுது அதில் சில பிரத்யோக பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் முக்கியத்துவப்படுத்தி கேட்க சொல்லுகிறார்கள். ஏன்னா உள்ளூரில் நாம் இருக்கிறோம்னு சொன்னால் உள்ளூரில் நம்ம ஊரினுடைய எல்லா நிலைகளையும் நாம் ஓரளவு அறிந்திருப்போம். உள்ளூரில் ஒரு இடத்துல நம்ம போகிறோம்னா அந்த இடத்துல என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, அந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது சில பாதிப்புகள் ஏற்படுமா, இதையெல்லாம் நாம் ஓரளவு அறிந்திருப்போம். ஆனால் நம்ம ஊர் இல்லாமல் வெளியூருக்கு போகிறோம்னு சொன்னால் வெளியூரில் நாம் எல்லா சூழல்களையும் அறிந்திருக்க மாட்டோம். அந்த ஊர்வாசிகள் அந்த ஊரினுடைய தன்மையாக என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ எல்லாத்தையுமே வெளியூர்வாசிகள் கற்றிருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், எங்கெல்லாம் சுற்றுலா தலங்கள் இருக்குதோ, குறிப்பாக தண்ணீரில் குளிக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உள்ளூர் ஆட்கள் அங்கே தண்ணீரில் மூழ்கி இறப்பதை விட வெளியூர் ஆட்கள் அதிகமாக மரணம் அடையக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஏன் நம்ம அப்படி பார்க்க முடியுது? உள்ளூர் ஆட்களுக்கு இப்போ ஒரு ஆற்றில் குளிக்க போகிறாங்கன்னு வைங்க, அல்லது ஒரு குளத்தில் குளிக்கிறாங்கன்னு வைங்க, அந்த ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த இடத்துல சேறு சகதி அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், எந்த இடத்துல ரொம்ப ஆழமாக இருக்கும், எங்கே ஆழம் இல்லாமல் இருக்கும், எல்லாத்தையுமே உள்ளூர்வாசிகள் ஓரளவு அறிஞ்சிருப்பாங்க. அவங்க அடிக்கடி அங்கே போய் பழக்கப்பட்டதுனால உள்ளூர் மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை ஓரளவு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க சாதாரணமாக தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆறில் கொஞ்ச அளவு தண்ணி போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதனுடைய அடிப்பகுதி சேரும் சகதியுமா இருக்குதுன்னா அந்த சேரும் சகதியில் மாட்டி இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரியும். சரி, கம்மியாக தானே இருக்குதுன்னு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஆளையே முக்குற அளவுக்கு ஆழம் இருக்கும், அவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வெளியூரில் இருக்கும் உதாரணத்திற்கு இந்த ஒரு நிகழ்வு உள்ளூர் வாசிகள் அறிந்திருப்பதை விட வெளியூர் வாசிகளால் ஒரு ஊரில் என்னென்ன பாதிப்புகள் அங்கே இருக்குதுங்கிறத அறிய மாட்டாங்க. அப்போ இது போன்ற சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்தில் போகும் பொழுது நமக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றாங்க. நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமில் 5247வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுதுங்க. ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டு இருக்கிறேன், மன் நஸல மன்சிலன், யார் பயணத்தில் போகும் பொழுது ஒரு இடத்துல தங்குகிறாரோ, சும்ம கால, பிறகு யார் சொல்லுகிறாரோ, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற இந்த பிரார்த்தனையை யார் செய்கிறாரோ, லம் யதுர்ரஹு ஷைஉன், அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி ذلك, அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவர் பயணப்பட்டு செல்லும் வரை அவருக்கு அதனால எந்த தீங்கும் ஏற்படாது. ஒரு டிராவல்ல போறோம், போகக்கூடிய இடத்துல நாம தங்குறோம், அப்படி தங்குறதுனால நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ ஒரு நெருக்கடியோ ஏற்படும் என்று சொன்னால் அப்ப அதனுடைய பாதிப்பு நெருக்கடிகள் நாம ஏற்படாம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன துஆவை கற்று தர்றாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன? அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு ஆள் இப்படி ஒரு இடத்துல தங்கி இந்த துவாவை செய்கிறாருன்னு வைங்க, வெளியூரில் தங்கி இந்த பிரார்த்தனை செய்கிறாருன்னு வைங்க, அவர் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறாரு? அஊது,
இறைவா நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, பரிபூரணமான உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரி மா ஹலக், அந்த இறைவன் படைத்த அனைத்து தீங்கிலிருந்தும் பரிபூரணமான அந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த அளவுக்கு சொல்லி தர்றாங்க. அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத், பரிபூர்ணமான அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரி மா ஹலக், அந்த அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து தீங்குகளிலிருந்து, அது மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஒரு தீங்கையும் அது உள்ளடக்கும், இதர ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய தீங்குகளையும் உள்ளடக்கும். மற்ற பிரச்சனைகள் நமக்கு நெருக்கடிகள் வருதில்ல, நாம் வெளியூர்ல அங்க இருக்கக்கூடிய சூழல்களை வச்சு சில நேரங்கள்ல நமக்கு அது தெரியாம சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிடுறோம்ல, இது போன்று இறைவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, இறைவனால் படைத்திருக்கக்கூடியவற்றினுடைய தீங்குகளிலிருந்து பரிபூரணமான அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற இந்த ஒரு பிரார்த்தனையை ஒருவர் சொல்வாரேயானால், அவர் அந்த தங்கக்கூடிய இடத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய பயணத்தை துவக்கும் வரை அவருக்கு இந்த பிரார்த்தனை செய்வதனால எந்த தீங்கும் எந்த இடர்களும் ஏற்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நாமும் பயணத்தை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிக்கிறோம், அல்லது ஒரு நாள் தங்குறதுக்காக ஒரு இடத்துல நிக்கிறோம், வெளியூர்ல தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது நாமும் இது போன்ற பிரார்த்தனைகளை செய்கிறோம் என்று சொன்னால் நம்மையும் அறியாம சில சிக்கல்கள்ல நாம மாட்டுவோமே, அங்க இருக்கக்கூடிய சூழலை அறியாம சில பிரச்சனைகள்ல மாட்டுவோமே, சில நெருக்கடிகள்ல நாம சிக்கி தவிப்போமே, அது போன்ற அந்த நெருக்கடிகளில் இருந்து இது போன்ற இந்த பிரார்த்தனைகள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமா இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. அந்த பிரார்த்தனையை மீண்டும் சொல்லி தர்றோம், நீங்களும் ஒரு முறை அப்படியே சொல்லி பாருங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அப்ப இது போன்ற இந்த பிரார்த்தனைகளை நாம் ஓதுறதன் மூலமா நமக்கு தெரியாம ஒரு ஊர்ல போய் தங்குறோம்னா அங்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள்ல இருந்து நமக்கு இந்த பிரார்த்தனைகள் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சில செய்திகள் எல்லாம் இது தொடர்பாகவே கூடுதலாகவே வருகிறது. அபூ ஹுரைரா அவங்க சொன்னதாக சில செய்திகள் எல்லாம் வருகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல ஒருவர் ஒரு பயணத்துல இருப்பாரு. பயணத்துல இருக்கும் பொழுது அவரை தேள் கடித்து விடும். தேள் கடித்த உடனே இந்த தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல எடுத்து சொல்லப்படும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இவர் அந்த மாலை நேரத்துல பயணத்துல அங்க தங்குனார, அப்படி தங்கக்கூடிய நேரத்துல அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இறைவன் படைத்திருக்கக்கூடியவற்றினுடைய அந்த தீங்குகளில் இருந்து பரிபூரணமான அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் என்கிற இந்த துவாவை அவர் சொல்லி இருக்கலாமே. இந்த துவாவை அவர் அந்த தங்குறதுக்கு முன்னாடி இந்த மாலை நேரத்திலேயே சொல்வாரேயானால், அவர் அந்த மாலை நேரத்தில் பயணத்துல போகும் பொழுது அந்த மாலை நேரத்துல தான் தங்கி ஓய்வு எடுக்கிறாங்க. அப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல தான் அவருக்கு தேள் கடிக்கிறது. அப்படி தேள் கடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இவர் அப்படி தங்கக்கூடிய அந்த மாலை நேரத்திலேயே இந்த வார்த்தையை சொல்லி தங்கி இருக்கலாமே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இது போன்ற அந்த ஹதீஸுகளை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி நாம உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போகும் பொழுது பயணத்திலேயே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும், அல்லது அங்கேயே ஓரிரு நாட்கள் தங்கக்கூடிய, இது போன்ற சில நாட்கள் அங்கேயே நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும், அது போன்ற நேரங்கள்ல இந்த பிரார்த்தனைகளை நாம் சொல்லிக் கொண்டால் நமக்கு அந்த பயணத்துல வெளியூர்ல நம்மையும் அறியாம சில சிக்கல்களில் மாட்டுவதிலிருந்து இந்த பிரார்த்தனைகள் அதற்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.